அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தின் தலை சிறந்த கல்விமான்களும் ஆன்மீக அரசர்களும் இஸ்லாமிய கொள்கைவாதிகளில் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய, எப்படி இமாம்கள் காலத்தில் முத்தசிலாக்கள் போன்ற குழப்பவாதிகளை ஓட ஓட விரட்டியது போல தமிழகத்தில் தாங்கள்தான் ஏகத்துவவாதிகள் என்று மார்தட்டி கொண்டிருந்தவர்களையெல்லாம் மண்ணை கவ்வ வைத்த மேதையாக திகழக்கூடிய ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, மற்றும் இந்த மேடையை அலங்கரிக்கக்கூடிய அவர்களுடைய பெயரை சொல்வது கூட ஒரு ஒழுக்க குறைவாக நினைக்கிறேன். அல்லாஹு தாலா ஒரு சங்கையான ஒரு மேடையில் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சங்கையானவர்களே, எனக்கு முன்னால் பேசிய ஒரு இளம் புயல், ஒரு அற்புதமான வஜீசன் அஜீஸ் என்று சொல்வார்கள், சுருக்கமாக பேசினாலும் சூப்பராக பேசினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு பல்வேறு புரட்சிகளை இந்த சமுதாயத்திற்கு தந்தார்கள். புரட்சிகரமான ஆயிஷா அம்மா சொல்வார்கள், எனக்கு 10 சிறப்பு உண்டு. ஒன்று, என்னுடைய கல்யாணம் ஹஜ்ஜுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹ் நிகழ்த்தினார்கள். அரபிகள் ஹஜ்ஜுடைய மாதத்திலே கல்யாணம் நடத்த மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை ஷவ்வால் மாதத்திலே கல்யாணம் முடித்தாங்க. என்னோடு வாழ்க்கை நடத்தியதும் ஷவ்வால் மாதம்தான். என் கல்யாணம் ஒரு புரட்சிகரமானது. இந்த உலகத்திலே எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள், டாக்டர்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர் இருக்கிறார்கள், கலெக்டர்கள் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மார்க்கத்தினுடைய 50% என் மனைவிடத்திலே கேளுங்கள் என்று சொன்னார். உத்துலுபு நிஸ்வத்தீன் இந்த ஹுமைரா, இந்த சிவப்பு அழகிடத்திலே 50% கேளுங்கன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய ஞானி! ஆனால் ஆலமுக்கும், உங்களிலே நான் தான் உலகத்திலே நம்பர் 1 அறிஞன், அல்லாவுக்கு அடுத்த அடியார்களிலே நான் தான் நம்பர் 1 அறிஞன் என்று சொன்ன நாயகம் சொல்கிறார்கள், என்னுடைய ஞானத்தில் 50% என் மனைவிட்ட கேளுங்க. அதனால்தான் என்னவோ எத்தனையோ மதசாக்கள் ஆயிஷா அம்மா பேரில் இருக்கு. இப்போ பட்டம் வாங்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சின்ன பிள்ளைங்களோ இதே மாதிரி ஒரு சின்ன வயசு பிள்ளை தான். சொல்லப்போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் இருந்தது ஒரு 10 வருட காலம்தான் இருந்திருக்கும். இப்படி எந்த ஒரு ஆலிமாவது சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் உண்டா? நான் சொல்ல முடியுமா? என் மனைவிட்ட என்கிட்ட உள்ள ஞானத்தில் நீங்கள் பாதி தேடிக்கொள்ளுங்க. ஒரு டாக்டர் சொல்ல முடியுமா? ஒரு ஊசி கூட போட தெரியாது சில பேருக்கு. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பலதார மனதை, அதாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு வரலாற்று நூலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இத்தனை கல்யாணம் முடித்தாங்க? வயசான பிறகு, நபியாக அனுப்பப்பட்ட பிறகு. அதுக்கு பல காரணங்களில் ஒரு காரணத்தை எழுதுவார் ஆசிரியர். ஒவ்வொரு மனைவியிடத்தில் இருந்து இந்த உம்மத்திற்கு எத்தனையோ ஞானங்கள் கிடைத்தது. உம்மு சல்மா நாயிட்ட இருந்து அல்லாமா இப்னுல் கையிம் அவர்கள் உம்மு சல்மா நாயகி அவர்கள் அறிவித்த ஹதீஸை மட்டுமே 8 பாகங்களை வெளியிட்டிருக்கிறார். அப்படி என்றால் உம்மு சல்மா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உம்மு சல்மா நாயியை நாம் மனைவியா சொல்றோம். உம்மு சல்மா நாயகி ஒரு பெரிய கல்வியின் கடல். சொல்ல போனால் ஆயிஷா நாய்க்கு சந்தேகம் வந்தால் உம்மு சல்மாட்ட போய் கேளுன்னு சொல்லுவாங்களாம். உம்மு சல்மா அம்மாட்ட போய் சந்தேகம் வந்து ஆயிஷாட்ட போய் கேளுன்னு சொல்லுவாங்க. 2 பேர்களுமே போட்டி போட்டுக்கொண்டு கல்வியை தேடிக்கொண்டவர்கள். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் 2 பெண் நீதிபதிகளை நியமித்தார்களாம். இன்னைக்கு நீதிபதிகளில் பெண்கள் இருக்கிறாங்கல்லவா இல்லையா? ஃபத்வா கொடுக்கக்கூடிய இந்த உலகத்தில் எங்கேயாவது பெண் ஃபத்வா கொடுக்கக்கூடிய காதி எங்கேயாவது இருக்காங்களா?
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஆக்கியிருந்தா இந்த சமுதாயத்திற்கு நீதி வழங்கக்கூடிய 2 பெண் நீதிபதிகள் கிதாபுகளை வரலாறுல பார்க்கலாம். அந்த அளவிற்கு சிறந்த, நம்மெல்லாம் ஆலிம் என்ற வார்த்தையை மட்டும்தான் முன்னால் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹாஃபில் என்ற வார்த்தையை மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு 30 வருஷமாக தான் ஹாஃபிலா ஆலிமா என்றெல்லாம் கேள்விப்படுறோம். நசருக்கு 30 வருஷம் இருக்கும்ல, மதரசாவெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 30 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு தான் ஆலிமாக்கள் ஹாஃபில்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு 40 வருஷம்னு வச்சு விடுவோமே. இந்த மதரசா ஆரம்பித்து ஒரு 18-19 வருஷம் என்று சொன்னால் ஒரு இதோடு 20 வருஷத்துக்கு போனால் ஒரு 40 வருஷமாகத்தான் ஆலிமாக்கள் ஹாஃபிலாக்கள் என்ற பேர். ஆனால் வரலாறை பாருங்கள். ஹிஜ்ரி 200 மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய ஆட்சி நடந்தது பகதாவதில். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி ஜுபைதா அம்மா ஒரு பெரிய மாளிகை ஒன்று கட்டினாங்க. இன்னைக்கு எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குது சொல்கிறாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹஜ்ஜில் கூட இருக்குது. நம்மெல்லாம் அந்த மாதிரி ஹோட்டலை பார்த்ததில்லை. ஆனால் சின்ன சின்ன ஹோட்டல்களில் சில வெளிநாடுகளுக்கு நம்ம பயானுக்கு போன போது போயிருக்கிறோம். எப்பொழுதும் இசைகள் ஏங்கிக் கொண்டே இருக்கும். அந்த மேற்கத்திய நாட்டினுடைய இசைகள் ஏங்கிக் கொண்டே இருக்கும். ஆனால் மன்னர் ஹாரூன் பாஷா அம்மாவுடைய மனைவி ஜுபைதான் ஆட்சி இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய பங்களாவில் குர்ஆனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் 24 hours. நான் புர்னைக்கு போயிருந்த ஒரு சமயம், தொழுகைக்கு போகும்போது ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மன்னருடைய, அங்கே அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அரசியல்வாதியினுடைய ஒரு கபர் அங்கே இருக்கிறது. அங்கே 24 மணி நேரம் குர்ஆனுடைய கேசட் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அவர் வசியத்து செய்திருக்கிறார் என்னன்னு தெரியல, 24 மணி நேரம் அந்த இடத்துல குர்ஆன் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. நானும் 30 நாளும் போகும்போது 30 நாளும் அந்த கபரில் குர்ஆனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி மன்னர் ஹாரூன் பாஷா அம்மாவுடைய மனைவி தன்னுடைய பங்களாவில் குர்ஆன் ஓதக்கூடியவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆள் எடுத்தாங்க. 100 ஹாஃபிலா பெண்மணிகள். எத்தனை? ஹிஜ்ரி 200 100கணக்கான ஹாஃபிலாக்கள் இருந்திருக்கிறாங்க. அந்த 100 ஹாஃபிலாக்களுக்கும் ஷிஃப்ட் முறையில் 10 பேர் 3 ஜுசு ஓதிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஷிஃப்ட் போனால் அடுத்த ஒரு ஷிஃப்ட், இப்படி தன்னுடைய ஒரு சுழற்சி முறையில் தன்னுடைய பங்களாவில் ஹாஃபிலாக்கள். அப்போ அந்த ஹிஜ்ரி 200 இந்த இஸ்லாம் 100 ஹாஃபிலா பெண்மணிகளை கண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, நாங்கள் பெண்களை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை, ஆனால் பெருமானார் வந்தார்கள், பெண்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி காட்டினார்கள். எவ்வளவு பெரிய பெருமானாருடைய புரட்சி! அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, பொம்பளை பிள்ளையை பார்த்தாலே அவர்கள் முகம் கருத்து விடும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில், எனக்கு உலகத்தில் பொம்பளை பிள்ளையை தான் பிடிக்கும் என்று சொல்லி உலகத்திலே புரட்சிகரமான கருத்தை சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது அவர்களுக்கு பிடிக்காதோ அதை எனக்கு அதுதான் உலகத்தில் பிடிக்கும் என்று சொன்ன நபி மாத்திரமல்ல, பெண் சமுதாயத்திற்கு எப்படி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, சூல்லாவுடைய 53 இங்கு ஆன்மீக ஞானிகள்லாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களுடைய ஞானிகளுடைய வேலையை இதயத்தை சுத்தப்படுத்துறது தான். இதயத்தை சுத்தப்படுத்தினா அவர் யாராயிரலாம்? பெரிய அவுலியாவாக ஆயிரலாம். அவுலியாக்களுடைய பணியெல்லாம் இதயத்தை சுத்தப்படுத்துறது தான். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பள்ளிவாசல்ல ஒரு வயதான பெண், ஒரு கருப்பு நிற பெண் துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருந்து கொண்டாங்க. ஒரு நாள் அந்த பெண்ணை இரவு காணவில்லை. சுல்லா கேட்டாங்க, எங்கன்னு. காலையில் கேட்குறாங்க, நாயகமே அந்த பெண்ணு உபாத் ஆயிடுச்சு, நாங்கள் அடக்கிட்டோம், நைட்டு அடக்கிட்டோம். அடக்கிட்டீங்களா? எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அந்த பெண்ணு உங்கள் தூக்கத்துக்கு இடையூறு பண்ணணுமே, அந்த பெண் பணி பெண்ணு தானே, சஹாபாக்களுடைய பேச்சில் அந்த பெண்ணு தானே, அது ஒரு வேலைக்கார பெண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற மாதிரி தெரிந்தது. சுல்லா கோவப்பட்டு சொன்னாங்க, துல்லூனி அலா கபரிகா, எனக்கு அந்த பெண்ணை அடக்கப்பட்ட அந்த இடத்தை காட்டுங்க. ஒரு பெண்ணினுடைய பெருமை எவ்வளோ பெரிய பெருமையை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுடைய ஜனாசா அங்கே அந்த இடத்துல ஜனாசா தொழு வைத்து கீழே உட்கார்ந்துக்கிட்டு அந்த பெண்ணுடைய மன்னரையை பார்த்து உரையாடினார். சுயூத்தி இமாம் தன்னுடைய ஹசாயிசுல் குபரால இந்த செய்தியை எடுத்து எழுதுவாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே அந்த பெண்ணுடைய மன்னரையை பார்த்து ஏதோ பேசுறீங்களே, நீங்கள் பேசுறது அந்த அம்மா கேட்கவா செய்யுது? கேட்கறது மட்டும் இல்லை, பதில் வேற சொல்லுதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பெண்ணிட்ட கேட்குறேன், ஐயோ அமலக்கி வஜத்தி கைரன் யா உம்மு மிஹ்ஜன், உம்மு மிஹ்ஜன்,
நீ அல்லாஹ்விடத்திலே சென்று விட்டாய், உன்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு வந்திருக்கும். அமல்ல அல்லாஹ்வுக்கு பிடித்த அமல் எது என்று கேட்டேன். கும்மு மஸ்ஜிதுக்கு யா ரசூலுல்லாஹ், உங்க பள்ளிவாசல துப்புரவு செய்தேனே அல்லவா, அதுதான் எனக்கு சொர்க்கத்தை தந்தது, அல்லாஹ்வுக்கு பிடித்த அமலாக இருந்தது. அந்த பெண்ணுடைய பெருமையை இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே எப்படி தூக்கி காட்டினாங்க பாருங்க. சொல்லு, அது மட்டும் சொல்லல, உம்மு மிஹிஜன் சொர்க்கத்து ஊஞ்சலில் உல்லாசமாக ஆடுவதை நான் பார்க்கிறேன். உம்மு மிஹிஜனை நான் சொர்க்கத்திலே கீழே கிடக்கிற பொருட்களை எடுத்து வைப்பதை பார்க்கிறேன் என்றெல்லாம் அந்த பெண்ணுடைய பெருமையை ஒரு சாதாரணமாக நீங்கள் இணைத்து விடாதீர்கள். அந்த பெண் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். ஹதீஸில் வருகிறது, இமாம் பைஹகி இமாம் தன்னுடைய தலாயில் நுபுவா நபி ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதத்தில் எழுதுவாங்க, வெளிநாட்டிலிருந்து சில பேர் வியாபார விஷயமா வருவாங்க. வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேர ரசூலுல்லாஹ்ட்ட வருவாங்க. வந்து கேட்பாங்க, யார் ரசூலுல்லாஹ், இன்னைக்கு ஏதாவது உங்களுடைய அற்புதங்கள் ஏதாவது இன்னைக்கு வெளிப்பட்டதா, எங்கள் ஊருக்கு நாங்கள் போகிறோம், அந்த தகவலை நாங்கள் எங்கள் ஊரில் போய் பரப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு குடும்பத்தை சார்ந்த பனு தஃபாவா என்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு வியாபாரி வந்திருந்தார். வந்தவர் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தார். மதீனாவில் இருக்கும்போது, நான் வெளியூருக்கு போகிறேன் நாயகமே, ஏதாவது உங்களுடைய அற்புதங்கள் இன்று எது இருந்தால் சொல்லுங்களேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வாங்க. ஒரு வீட்டுக்கு காட்டினாங்க. இந்த குடிசையில் ஒரு வயசான பெண் இருக்கு. இந்த பெண் போருக்கு சென்றது. வீட்டில் இந்த பெண்கள் ராட்டு திரிப்பாங்கல்லவா, அந்த காலத்தில் நூல் திரிக்கக்கூடிய ராட்டுக்கல்லவா, ராட்டு, அந்த ராட்டு அந்த பெண்ணிட்ட இருந்தது. அதே மாதிரி வீட்டில் ஒரு ஆடு இருந்தது. இந்த பெண் கதவு பூட்டிட்டு போர்க்களத்தில் பணிவிடைக்காகவே இந்த பெண் சென்று விட்டால் திரும்பி வந்து பார்க்கும்பொழுது வீட்டில் உள்ள ஆடும் காணும், ராட்டையும் காணும், ஆட்டையும் காணும், ரெண்டு திருடு போயிடுச்சு. உடனே இந்த பெண் என்ன செய்தது என்றால், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நைட்டு ஃபுல்லா உட்காந்து முசல்லால உட்காந்துருச்சு, யா அல்லாஹ் இன்னக லமின்த, நீ தான் பொறுப்பு. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு வைங்க, அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது அல்லாஹ்வுடைய பொறுப்புன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி உன்னுடைய பாதையில நான் போருக்கு சென்று இருக்கிறேன், என்னுடைய வீட்டில் உள்ள பொருள்களுக்கு நீ தான் காவல். உன்னுடைய காவல்ல 2 சாமான் காணா போயிருக்கு. உன்னுடைய காவல்ல 2 சாமான் காணா போயிருக்கு. அதனால எனக்கு நீ நான் லான்சு தன்னக்க அன்சி வசீசத்தி, எனக்கு என் ஆட்டையும் நீ தந்தாகணும், என் ஆட்டையும் தந்தாகணும், நான் விடமாட்டேன். அல்லாஹ்ட்ட இருந்து என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி எல்லாம் துவாவை உரிமையோடு போராடி நாம் அல்லாஹ்ட்ட முறையிடுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அந்த மாதிரி சாதாரணமாக கேட்காம நம்ம போராட்டத்துக்கு எங்கே பண்ணுறது, அல்லாஹ்ட்ட போராடுறத அல்லாஹ் விரும்புவான். கடைசியில் கதவை திறந்து பார்த்தா காலையில் 1க்கு 2 ராட்டு இருக்குது, 2 ஆடு இருக்குது. இந்த பெண்ணுக்கு போனதே 1 தான். இந்த பெண்ணுடைய உற்சாகத்தை பார்த்து அல்லாஹ் 2 கொடுத்துட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக நடந்த ஒரு புது செய்தி. உங்களுக்கு சந்தேகம்னா அந்த பெண்ணிட்ட போய் கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் சொன்னதே போதும். எப்படிப்பட்ட சிறந்த பெண்மணிகள், ஹைருல் நிசா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹைருன் நாஸ், மக்களிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ் கேட்டா உடனே கொடுத்துருவான். லவ் அக்ஸம பில்லாஹ் லஅபர்ரஹு, யா அல்லாஹ் எனக்கு நீ தந்தே ஆகணும் என்று சத்தியமிட்டு கேட்டால் உடனே கொடுத்துருவான். அவங்க தான் சிறந்தவர்கள் என்றால் இந்த பெண் சிறந்த பெண் இல்லையா? இதை விட ஒரு ஆச்சரியமான செய்தி என்னவென்றால், மதீனாவில் ரசூலுல்லாஹ் போறதுக்கு முந்தைய அந்த மதீனாவுக்கு ஒரு வைரஸ் நகரம் ஒரு பேர் இருந்தது, தாருல் ஹுமா. அங்கே ஒரு வைரஸ் காய்ச்சல், அங்கே ஒரு கூவாருங்க இப்படி சென்னையில் ஓடுதோ அதே மாதிரி அங்கே ஒரு 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 அசுத்தமான ஒரு ஓடை அங்கே ஓடிக்கொண்டிருந்தது. அதனுடைய சுகாதாரத்தினால அங்கே ஒரு காய்ச்சல் நடமாடி போறவங்களுக்கெல்லாம் காய்ச்சல் ஏற்பட்டு போகும். ஸல்லல்லாஹு அலைஹி அந்த காய்ச்சலில் ஒரு மதீனாவுடைய அன்சாரி குடும்பத்தை சார்ந்த கொரோனால சிறு வயசுக்காரங்களும் இறக்கத்தானே செய்தாங்க. பெரும்பாலும் வயசானவங்க இருந்தாலும் ஒரு சில பேருக்கு சிறு வயசுக்காரங்களும் இறக்கத்தானங்க செய்தாங்க. அதே மாதிரி ஒரு வாலிபர் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத்தான உடனே அவரை ஜனாசாவாக கட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த வாலிபருடைய மனைவி தாயார் வயசானவங்க, அவங்க காது கேட்காது, கண் பார்வையும் அவ்வளோ ஒழுங்காக ஓடாத மாதிரி தெரியுது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்கிறாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்கிறாங்க, அந்த தாயார்கிட்ட போய் சபுர் செய்யுங்க, பொறுமையாயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை எதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க, எதுக்காக பொறுமையாக சொல்கிறேன், இல்லை உங்கள் மகனார் வஃபாத் ஆகிட்டாங்க அப்படி தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது. உடனே அந்த தாயார் என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே 5 பேருடைய துவாவுக்கு அல்லாஹ்ட்ட உடனே பதில் கிடைக்கும் சொன்னாங்களா இல்லையா?
அதுல ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கேட்கக்கூடிய துவான்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஒரு தாய் ஒரு இறைச்சம் உள்ள பெண்ணா இருந்து துவா கேட்டால் ஒரு மையத்தான பிள்ளைய கூட ஹயாத் ஆக்கிடலாம் அப்படின்னு தெரியுது இந்த ஹதீஸில் இருக்கு. உடனே அந்த அம்மா அந்த தன்னுடைய மகனாருடைய காலை பிடிச்சி, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்லம்து வஹாஜர்து, நான் முஸ்லீம் ஆயிருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஊருக்கு வந்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? எனக்கும் ஒரு சுயநலம் தான். என்ன சுயநலம்? சில விஷயத்துல சுயநலம் இருக்கணும். அது அல்லாஹ் ஒரு ரசூலுக்கு பொருத்தமான விஷயமா இருந்தா. மதீனாவுக்கு வந்தவன்னா, இஸ்லாத்துக்கு வந்தவன்னா, ரஜா ஒரு ஆசையில என்ன செய்ய மாட்ட, நீ என்னுடைய எல்லா இன்பம் துன்பத்திலும் எனக்கு துணையாக இருப்பாய். நான் மதீனாவுக்கு வந்தா அல்லாஹ்வுடைய உதவி, நம்ம கஷ்ட நஷ்டத்தில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் வந்தேன். ஆனால் இந்த என்னுடைய சிறு வயதிலே என்னுடைய மகனுடைய மரணத்தை, துக்கத்தை எனக்கு எம்மேல் சாட்டி விடாதே. ஃபலா தஹ்மில்னி ஹாதிஹில் முஸீபத், இந்த நாளுடைய சோதனை எனக்கு இருக்கக்கூடாது, என் மகன் எனக்கு வேணும். சில நேரத்தில் சில குழந்தைங்க இறந்துருச்சுன்னா சில ஆஸ்பத்திரியில் வந்து சண்டை போடுவாங்க சில பேர். இல்லை, என் பிள்ளைய உயிரோடு கொடுங்க, என் உயிரோடு கொடுங்க. அது நடக்கிற விஷயம் இல்லை, சும்மா ஒரு புலம்பல். இந்த அம்மா உரிமையோடு பேசிச்சு சொல்றாங்க, அனஸ்ருல்லானு இப்போ கஷஃப்னா, நாங்கள் மேலே மூடியிருந்த துணியை அப்புறப்படுத்தினோம், அவர் எழுந்தார். இப்போ தைம்னா மாகு, எங்களோடு உட்கார்ந்து அவர் சாப்பிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் தாயாரெல்லாம் ஒப்பாத்தான பிறகு தான் அவர் இறந்தார். அதுக்கு பிறகு அவருக்கு குழந்தையெல்லாம் பிறந்துச்சு. எப்படிப்பட்ட பெண்மணிகள் பாருங்க! ரசூலுல்லாஹ் உருவாக்கிய பெண்மணிகள் எல்லாம் இறைநேச செல்விகளாக உருவாக்கி காட்டினார்கள். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு உள்ள பொம்பளைங்கள்லாம் ஒரு குழந்தை பெறதே பெரிய கஷ்டம். 2 குழந்தையோடு நீங்க நீங்க இல்ல கருப்பை போய் வீக்கா, இவனே வீக்கா ஆக்கியதான். அதுக்கு மேல யாரும் பிறந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஆனா சஹாபிய பெண்மணிகள்ல உஸ்துல் காபா, காட்டு சிங்கங்கள் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு, சஹாபாக்களுடைய வரலாறு. அதில் எழுதுவாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் ஒரு மனிதர் ஒரு பெண் குழந்தையை ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு வந்தார். அந்த பெண்ணுக்கு பேர் பஹியா என்ற தன்னுடைய மகளை கொண்டு, யார ரசூலுல்லாஹ் என் பிள்ளைக்கு துவா செய்யுங்க, எனக்கு இருக்கிறதே ஒத்த பொம்பளை பிள்ளை தான், எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பிள்ளை தான், ஒன்று பொண்ணே கண்ணே கண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த பிள்ளைக்கு நீங்கள் துவா செய்யுங்கன்னு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தலையில் கை வச்சு துவா செய்தாங்க. அந்த பெண் 60 பிள்ளையை பெற்றெடுத்தாலும் எழுதுறாங்க. முடியுமாங்க? மிஷினா? கருப்பு பையா அல்லது மிஷினா? இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே மனித உற்பத்தியை உருவாக்குனது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களே 20 பிரசவம் தான் ஆனதாக தப்சீர் சாவியில் எழுதுவார். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பெத்த பிள்ளையே 40 தான். உலகத்தில் மனித உற்பத்தி அல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தானே உருவாக்கினா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த அவங்க குழந்தைகளே எத்தனை தான்? மொத்தம் 20 ஆம்பளை 20 பொம்பளை தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைப்பட்ட அந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட, அதுவும் 40 ஆம்பளைகள் 20 பொம்பளை புள்ளி அந்த பெண் பெற்றெடுத்தாள் என்று எழுதுறாங்க. பாருங்க, இந்த சமுதாயத்திலே பெண்களை எப்படி உருவாக்கி கொடுத்தாங்க. ஜின்னீரா நாயகி. ஆரம்ப காலத்தில் இஸ்லாமிய உறுப்பினர்கள் 7 பேராக இருந்த நேரத்தில் அந்த 7 பேர்களில் அடிமைகளும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அடிமைகளும் ஜின்னீரா நாயகி போன்ற அடிமை பெண்ணும் தான் அந்த 7 பேர்ல இருந்தாங்க. அல்லாஹ் சொல்வானே, வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன், மக்கா வாசிகள் மதீனா வாசிகளில் முந்திக் கொண்டார்கள். அந்த முந்திக் கொண்ட அந்த கூட்டத்தில் உள்ள ஜின்னீரா நாயகி இஸ்லாத்தை தழுவிருந்தாங்க. அலியில் அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய அடிமை தான். கண்ணு தெரியாமல் ஆயிப்போச்சு திடீர்னு. நாம என்ன செய்வோம்? புலம்புவோம், ஆண்டவா நான் உன்னை ஈமான் கொடுக்கா என் கண்ணை நீ எடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி புலம்புவோம். மக்காவாசிகள் கிண்டல் பண்ணான், ஜின்னீரா நீ எங்க தெய்வத்தை விட்டுட்டு நீ போனியல்லவா, அதனால தான் எங்களுடைய இந்த கடவுள்களான லாத்து உஸ்ஸா போன்ற கடவுள்கள் உன் கண்ணை குருடாக்கி விட்டது என்று கேலி பண்ணாங்க. அப்போ கூட மனம் தளராம என்ன சொன்னாங்களாம், ஃபகத் கதபு வல்லாஹி மா யுக்னி லாத்து வல் உஸ்ஸா, சத்தியமாக நீங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த பார்வையை திரும்ப தருவான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் திரும்ப அந்த பார்வையை கொடுத்தான் என்று வரலாறுல வருகிறது. இப்படியெல்லாம் இறைநேச செல்விகளாக சஹாபாக்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மதீனாவில் வெக்கமில்லாத ஒரு பெண்மணி, ஆண்கள்கிட்ட சத்தமாக சவுண்டாக பேசக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்ணை பற்றி எழுதுறாங்க இம்ராத்துன் பதியா, வெக்கம் இல்லாமல் சில பேர் சகஜமாக சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப சவுண்டாக பேசக்கூடிய பெண். சாப்பிட்ற நேரத்தில் உள்ளே வந்துட்டா அந்த அம்மா. ஒரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சாப்பிடுன்னாங்க. சாப்பிட மாட்டேன். முதல்ல அந்த பெண் சொல்லுது,
பாருங்கள் பாருங்கள், இந்த நபியை பாருங்கள், ஒரு அடிமை போல் உட்கார்ந்து சாப்பிடுகிறார், மண்டியிட்டு அடிமை போல சாப்பிடுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன் கத்துற, எதுக்கு கத்துற நீ? ஆனா கூலு கமா யகுலுல் அப்து, ஆனா ஆனா அஜ்லுஸ் கமா யஜ்லுசுல் அப்து, ஒரு அடிமை உட்காருவது போல தான் நான் உட்காருவேன், ஒரு அடிமை சாப்பிடுவது போல தான் நான் சாப்பிடுவேன். இது எதுக்கு வெளியே நீ சொல்ற நீ? சரி, என் கூட சாப்பிட்றியான்னாங்க. சாப்பிட மாட்டேன். உங்க கையால் எடுத்து தாங்க சாப்பிடும். அதுலேயும் ஒரு உஷாராக இருக்கு பாருங்க. ரசூலுல்லாஹ் கையால் எடுத்து கொடுத்தாங்க. உங்க தட்டையில் உள்ளதை கேட்கல, உங்க வாயில் உள்ளதை கூட எடுத்தாங்க. உங்க வாயில உள்ளது, ஆளு கொஞ்சம் வெக்கம் இல்லாமல் இருந்தாலும் அந்த பெண் உஷாராக ரசூலுல்லாஹ் தட்டையில் உள்ளது இல்லை, உங்க வாயில போட்டு அது பொரிச்ச கறியை சாப்பிட்டு இருந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதுக்காக வாயில ஒரு துண்டை போட்டு மென்று அதை கக்கி அந்த பெண்ணிட்ட கொடுத்தார்கள். அந்த பெண் ஃபமா வகாத் ஃபீ ஜௌஃபிஹா, அந்த பெண்ணுடைய குடலில் தான் போய் நுழைந்தது. ஒரு மாத்திரை போட்டா கூட 2 மணி நேரம் வேலை செய்யுது. ஒரு மாத்திரை, ஒரு ஊசி போட்டா கூட, ஒரு காய்ச்சலுக்கு ஒரு தலைவலிக்கு ஊசி போட்டா மாத்திரை சாப்பிட்டா கூட குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமா ஆகுங்க. எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முபாரக்கான அந்த பரக்கத்தையை கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் குடல்ல முழுங்கு எவ்வளவு நேரம் முழுங்க உடனே உள்ள வயிற்றுக்குள்ள தானே பெரும்ல. இப்போ கஷியஹா மினல் ஹயாயி, அந்த பெண்ணுக்கு வெக்கம் ஏற்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு அந்த பெண் வெளியே நடமாட்டமே இல்லாத அளவுக்கு ஒரு முழுமையான முறையில் ஒரு வயோதிக பெண், ஒரு வயசுக்கு வந்த ஒரு பெண் எப்படி கூச்சம் வெக்க வருமோ அது போல அந்த பெண்ணுக்கு அந்த உணவு மாற்றி விட்டது. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பேர்களை ஆண்களை எப்படி சீர்திருத்தமாக்கி அவுலியாக்களை ஆக்கின மாதிரி, சஹாபாக்களை ஆக்கின மாதிரி பெண்களையும் ஆக்கி இருக்கிறாங்க. மக்கா வெற்றிக்கு வந்தாங்க. மக்கா வெற்றிக்கு வரும் பொழுது ஒரு காஃபிருடைய பெண்ணுடைய வீட்டில் சாஞ்சி நின்னாங்க. அந்த பெண் என்ன செய்தான்னா, வேகமா ஜன்னல் கதவுலாம் அடைச்சா கோபத்தில். உமர் பக்கத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே நீங்க ஏன் அவ வீட்டு வாசலில் நிற்கிறீங்க? நீங்க நிற்கிறது அந்த பெண்ணுக்கு பிடிக்கல, அதனால தான் வேகமாக கதவு ஜன்னலையெல்லாம் அந்த அம்மா சாத்துது. நீங்கள் அந்த அம்மாவுக்கு ரொம்ப உலகத்திலே பிடிக்காத ஆளாக இருக்கீங்க, அதனால் நீங்கள் அந்த இடத்துல நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு ஒன்றும் சொல்லலை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேலே தான் போனாங்க. போயிட்டு திரும்ப வேகமாக திரும்ப சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஓ ஜாஹுக்க கபீர், உங்கள் மேன்மையோ மேன்மை, உங்கள் மகிமையோ மகிமை, நீங்கள் அந்த பெண்ணுடைய வீட்டு சுவரில் தான் சாஞ்சி நின்னீங்க. அல்லாஹு தாலா வான கதவுகளையும் திறந்துட்டான், அந்த பெண்ணுடைய இதய கதவையும் திறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண் கதவை திறந்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய காலில் விழுந்து முத்தமிட்டது. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ். பாருங்க, ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு பயான் பண்ணலை, ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு பையத்து கொடுக்கல. அந்த சுவரில் சாஞ்ச உடனே எவ்வளோ பெரிய எஃபெக்ஷன் பாருங்க. ரிமோட்டை வச்சு நம்ம இங்கே இருந்துகிட்டே ஏற்கிறோமா என்னங்க? ரிமோட்டை வச்சு ஏற்கும்போது அது அதிர்தா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய முதுகு அந்த பெண்ணுடைய உள்ள முதுகு செவத்தில் தான் சாய்ந்தது. அந்த பெண்ணுடைய உள்ளத்தையே தூய்மைப்படுத்தி விட்டது என்றால் எவ்வளவு பெரிய விஷயங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எப்படி யமன்ல இருந்து தௌஸ் குடும்பத்திலிருந்து வந்த மாதிரி ஒரு பெண்மணி உம்மு ஷரீக்கு தௌசியா மக்கால இருந்து மதீனாவுக்கு கிளம்பணும். இன்னைக்கு 7 மணி நேரம் திருச்சி தூரம், திருநெல்வேலியிலேருந்து திருச்சி வரைக்கும் போகிற மாதிரி, மெட்ராஸ்லேருந்து திருச்சி வரைக்கும் போகிற தூரம் 300 கிலோமீட்டர் மக்காவிலேருந்து மதீனாவுக்கு. இன்னைக்கு இப்போ ட்ரெயின் விட்டுட்டாங்க, ஷார்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். ஒரு பெண் தனியாக மதீனாவுக்கு போகணும். ஒரு யூதன்ட்ட துணைக்காக நீங்கள் வரீங்களா? அந்த காலத்தில் சம்பளத்துக்கு கூட ஆள் கூட்டு போவாங்க. ஒரு யூதன் நான் உன்னை கூட்டு போகிறேன்னு சொன்னான். உம்மு ஷரீக் தண்ணி எடுத்துகிட்டு வராத, நான் தண்ணி வச்சிருக்கிறேன். இல்லை நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன், இல்லை தண்ணிலாம் எங்கிட்ட இருக்கு, எடுத்துகிட்டு வராதேன்னு சொன்னான். சரி, இவன் சொல்கிறானேன்னு சொல்லி தண்ணி இல்லாமல் போக முடியுமா? இவன் சொல்லப்போனால் அந்த ஏரியா தண்ணி இல்லாத நாடு. தண்ணியை பார்த்தா எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, அவ்வளோ பெரிய பாலைவனம் அது. இந்த நேரத்தில் இவனை நம்பி அந்த உம்மு ஷரீக் என்ற அம்மை நாயகி கிளம்பி போகிறாங்க. ஒரு இடத்துல சாப்பிட்ற நேரம், சரிங்க சாப்பிட உட்கார, நீங்கள் தண்ணியை கொண்டாங்க, தண்ணியை உனக்கு தரமாட்டேன், பிளாக்மெயில் பண்ணுறான். சோறுங்காமல் இருந்துடலாம், தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமாங்க? நோம்பு திறந்த உடனே எல்லாருமே நாஸ்தா பண்ணுறோமா, சர்பத்து குடிக்கிறோமா? முதல்ல தண்ணி தான், தண்ணி சர்பத்து தண்ணி அதுதான் முதல்ல அடைப்போம். அதெல்லாம் 8 மணி 9 மணிக்கு மேலே சாப்பாடு நாஸ்தான பிறகு பார்த்துக்கிடுவோம். தண்ணியை கொண்டானா என்ன சொல்கிறான்? தண்ணி தரமாட்டேன். தண்ணி தரமாட்டேன், ஆமாம் தண்ணியை தரவே மாட்டேன், நீ யூத பெண்ணாக மாறு, கொள்கையை விடுங்கிறான். நீ முஸ்லீமா இருந்து நீ எப்படி மாறு? அதனால தான் அவன் தண்ணியை கொண்டு வராமல் வாங்கி சொல்லியிருக்கான். பாருங்க எவ்வளோ நெருக்கடி பாருங்க. நாமெல்லாம் நம்முடைய ஈமான வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமே நமக்கு கிடைக்கல. ஆனால் சஹாபாக்கள் அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தில் ஈமான வெளிப்படுத்தி காட்டினாங்க. அவங்க சொன்னாங்க,
வல்லாஹி லா தஹவதன்ன, நான் செத்தாலும் சரி உன் தண்ணி எனக்கு தேவையில்லை, நான் யூதனாக ஆக மாட்டேன், தாகத்திலே இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாகனத்தை படுக்க போட்டு அப்படி தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்க்குறாங்க, வானத்திலேருந்து ஒரு வாளியில் தண்ணி தொங்குதுங்க. எங்கேருந்து தொங்குது? வானத்திலிருந்து. இது கனவு இல்லை, நினைவிலேயே ஒரு வெள்ளியா, அதாவது ஒரு வெள்ளை கயிறு மாதிரி இருக்குது. அந்த தண்ணியில் மேலே தெளிக்கிற சத்தம் பார்க்குறாங்க. தானும் குடித்தாங்க, வாகனத்துக்கு எடுத்து வச்சாங்க. திரும்ப அந்த வாளி மேலேயே போகிறத பார்த்தாங்க. அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தான். ஏன்னா தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. அல்லாஹ் தந்தானா? அல்லாஹ் தான் தந்தான். அவன் நக்கலா கேட்டான், அல்லாஹ் தான் தந்தான் தண்ணியை. எப்படி பாருங்க. கது சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா. அல்லாஹ் ஒரு பெண்ணின் குரலை கேட்டான். அல்லாஹ் ஒரு பெண்ணின் குரலை கேட்டான். குர்ஆன்ல வரலையா? ஒரு பெண் ஹவுலா பின்து சாலபா என்ற ஒரு பெண்ணுக்காக. எப்படி இன்னைக்கு எத்தனையோ 20 திருத்தங்கள் இந்திய அரசியல் சாசனத்தில் மாற்றப்பட்டிருக்கு. ஆனா அல்லாஹ் தன்னுடைய தீர்ப்பை கூட மாற்றி எழுதி ஒரு பெண்ணை பார்த்து ஒரு கணவன் நீ என்னுடைய தாயை போல இருக்கு என்று சொல்லிவிட்டால் டைவர்ஸ். அப்படி இருந்த சட்டத்தை இல்ல, நீங்க 60 நோன்பு பிடிச்சா போதும், ஒரு அடிமை விடுதலை இட்டா போதும், 60 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் ஒரு பெண்ணுக்காகவே தீர்ப்பு மாற்றி எழுதினான் என்றால் பெண்ணின் குரலுக்கு அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட மகத்துவத்தை பெருமானார் வாங்கி கொடுத்தார்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே மாதிரிங்க ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு தாய் உம்மு ஐமன் நாயகி சொல்லுவாங்க, மதீனாவுக்கு நான் போனேன், நோன்பு வச்சிருந்தேன், ரவுஹா என்ற இடத்துல இருந்தேன், நோன்பு திறக்க கூட என்கிட்ட தண்ணி இல்லை. திடீர்னு தூங்கி நான் முழிச்சு பார்க்குறேன், எனக்கு மேலே வானத்திலேருந்து தண்ணி இருந்தது. அந்த தண்ணியை நான் குடித்தேன். குடித்த பிறகு என்ன நடந்தது தெரியுமா? சொர்க்கத்தில் ஹவுதுல் கௌசர் குடித்த மாதிரி தான். ஹவுதுல் கௌசர் தண்ணியை யார் குடிக்கிறாங்களோ அதுக்கு பிறகு அவங்களுக்கு தாகமே வராதுன்னு எழுதுறாங்க. நான் அதுக்கு பிறகு எனக்கு வெயில் காலத்தில் எப்பொழுது நான் அந்த ஹிஜ்ரத்து பயணத்தில் அந்த தண்ணியை நான் குடித்தேனோ, அந்த தண்ணியை குடித்த பிறகு அவங்க சொல்கிறாங்க, பொமா பாதகு, எனக்கு அதுக்கு பிறகு தாகம் வந்ததே கிடையாது. எந்த அளவுனா, நான் வெயிலில் வேணும்ட்டு கோடை காலத்தில் நோன்பு வச்சுக்கிட்டு வெயிலில் சும்மா சுற்றுவேன், அப்படியாவது தாகம் வராதான்னு பார்ப்பேன், தாகம் வந்ததே கிடையாது. எப்படி இந்த செய்தியை உம்மு ஷரீக் அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து தன்னுடைய அனுபவத்தை சொன்ன உடனே சொன்னாங்களாம், நான் உன்னை கல்யாணம் முடிச்சுக்கிட்டான்னு கேட்டாங்களாம். உடனே நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டான்னு கேட்டாங்களாம். இல்லை யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தகுதிக்கு நான் உங்களுக்கு மனைவியாக இருக்கக்கூடிய தகுதி எனக்கு இல்லை ஏண்டி, வேணா நீங்கள் எந்த ஆம்பளையை கல்யாணம் முடிக்க சொல்றீங்களோ அவங்கள நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்களாம். ஆக இது ஒரு பெரிய நிகழ்ச்சி. பல பேர் நேரங்கள் லேட்டாக ஆரம்பிக்கப்பட்டதுனால, நிகழ்ச்சிகள் 9 மணின்னு போட்டு நம்ம ஆரம்பித்து லேட்டானதுனால நம்ம நினைச்ச விஷயங்களை எல்லாம் நம்ம பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. அதனால் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், எனக்கு பெண்களை பிடிக்குன்னு மட்டும் ஒரு வார்த்தையால் மட்டும் சொல்லலை, பெண்களை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கி கொடுத்தார்கள், பெண்களை நபிமார்களுடைய தரத்திலே ஆக்கினார்கள். பெண்களை எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டதெல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து உணவாக வந்ததுன்னு குர்ஆன் சொல்லுதல்லவா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை மரியம் என்ற பேர்கள் சஹாபி பெண்மணிகள் இருக்கிறார்கள் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரே ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க, ஜாயிதா. அந்த அம்மா பேரு ஜாயிதா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஜாயிதானா எஸ்டானவள் அர்த்தம், அதிகமானவள். இந்த பேர் நல்ல இல்லம்மா, முவஃபக்கா, பாக்கியம் கொடுக்கப்பட்டவள், அந்த பேர் அப்படி வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இவங்க ஒரு நாள் காட்டுக்கு விறகு இருக்க போயிருந்தாங்க. ஹயாத்துல் ஹயவான் இந்த நூலில் இந்த வரலாறுல எழுதுவார். 800 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு வரலாற்று காவியம் அது. காட்டில் விறகு இருக்க போனாங்க. விறகு பொறுக்கிட்டு விறகு கட்டிக்கிட்டு தூக்க போகிறாங்க, தூக்க முடியல. அந்த சமயத்தில் ஒரு குதிரையில் சொன்னாங்க, நான் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொன்னாங்க? நான் தான் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். நீ ரசூலுல்லாஹ்விட்ட யா முவஃபக்கா, ரசூலுல்லாஹ்வுக்கு போனால் என் சலாத்தை சொல்லிடு. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னதாக சொல். அது மட்டுமல்ல, நீங்க நபியாக வந்ததில் அதிக சந்தோஷப்பட்டால நானும் ஒரு ஆளு என்பதையும் சொல்லு. இன்னொரு செய்தியை சொல்லு, உங்க உம்மத்துமார்கள்ல 70,000 பேர், சில பேர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க, சில பேர்கள் லேசான கேள்வி கேட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க, சில பேர்கள் உங்களுடைய சபாத்தினால பரிந்துரையினால் சொர்க்கத்துக்கு போவாங்க. இந்த ஒரு நல்ல ஒரு சுப செய்தியும் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் அந்த விறகு கட்ட தூக்க நினைக்க முடியல. என்னை திரும்பி பார்த்து, இது தூக்க கஷ்டமா இருக்கா? கையில் ஒரு சிவப்பு தடி வச்சிருந்தாங்க. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறையை பார்த்து நீ எஞ்சின்னு அந்த கையால் அந்த தடியால் சிக்னல் கொடுத்தாங்க. உடனே அந்த பாறை அப்படி தானா எஞ்சி அந்த பாறையில் நான் அந்த விறகு கட்டை வச்சேன்.
அந்த பாறை அப்படியே தூக்கிக்கிட்டே பின்னாலேயே வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு வரைக்கும் அந்த அந்த எனக்கு உதவி செய்தது. ரசூல்லாட்ட இந்த செய்தியை சொன்னேன். உடனே ரசூல்லா சுஜூதில் விழுந்துட்டாங்க. சுஜூதில் சொன்னாங்களாம், வாருங்கள் வாருங்கள், இந்த ஆச்சரியத்தை பார்ப்போம், வாருங்கள் வாருங்கள், கூமு நல்லுரு, நான் வாருங்கள் பார்த்தா அந்த மலை வந்து இருந்த இடத்தை பார்த்தாங்க. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க. இதெல்லாம் ஒரு அடிமை பெண்ணுக்கு கிடைக்கிறதா? இது மாதிரி நபிமார்களுக்கு நிகராக இறைநேசி செல்விகளை ரசூல்லா உருவாக்கி விட்டார்கள். பெண்ணா அவள் ஒரு பொருளே இல்லை என்ற சூழ்நிலையிலே, பெண்ணா அவள் ஒரு பாக்கியமான புண்ணியவதியாக பெருமானாருடைய 11 மனைவிமார்களும் அவர்கள் மூமின்களின் தாய், சொர்க்கத்து தலைவிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உருவாக்கி விட்டார்களே. அது போன்று இங்கு உள்ள எல்லா இந்த கைருன் நிசா மதரசாவில் பட்டம் வாங்கக்கூடிய பிள்ளைகளும் அல்ல, என்னுடைய மதரசாவில் பணியாற்றக்கூடிய எல்லா பிள்ளைகளும், உலகத்தில் என்னென்ன மதரசாக்கள் ஆலிமாக்கள் எல்லா பிள்ளைகளும் உம்மஹாத்துல் மூமின்களை போல செய்யிதத்துன் நிசாவாக, கைருன் நிசாவாக அல்லாஹ் ஆக்குவானாக. எனக்கு பேச வாய்ப்பு தந்த முதல்வர் மற்றும் நிர்வாக பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.